வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். இதுவரை 12ஆம் இடத்தில் கும்ப ராசியில் ஏழரை சனியின் முதல் பாகமான விரய சனியாக இருந்து வந்த சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்று ஜென்ம சனியாக மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஜூன் 3, 2027 வரை இருக்க போகிறார். மீன ராசிக்கு லாப மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பெற்று விரய சனியாக வீண் விரயங்களையும் அலைச்சலையும் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் திருப்தியற்ற தன்மையையும் வெளிநாட்டு வேலை முயற்சியில் தடைகளையும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும் பேச்சினால் வில்லங்கத்தையும் நிலம் மனை வாங்கும் முயற்சியில் தடைகளையும் வேலை தேடும் முயற்சியில் தடைகளையும் கடன் தொல்லையையும் தந்தையின் உடல்நலத்தில் சிக்கலையும் தந்தை வழி உறவினர் வழியில் மனக்கசப்பையும் தந்து வந்தார். சனி பெயர்ச்சியால் மேலே சொன்ன வழிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். சனி பகவான் ஜென்ம சனியாக மீன ராசியில் அமர்வதால் மனக்குழப்பம், விரக்தி, சோம்பல், மன சோர்வு, மன அழுத்தம், பிடிவாதம் போன்ற குணங்கள் வராமல் பார்த்துக்கொள்ள இறை வழிபாடு, யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவை உதவி புரியும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய காலமாகும். உங்கள் தன்னம்பிக்கையை சோதித்து பார்க்கும் சூழல் உருவாகும். எதிர்மறையான சிந்தனைகளை வளரவிடாமல் நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்வது அவசியமாகும். வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக வேகம் வேண்டாம். சாலை விதிகளை முறையாக பின்பற்றி விவேகத்துடன் செயல்படுவது முக்கியம். விளையாட்டின் போதும் தொழிற்சாலை பணியாளர்கள் வேலை செய்யும் பொழுதும் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிரிகள் உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்வார்கள். பொறுமையுடன் கையாள வேண்டிய காலமாகும். எலும்பு, மூட்டு, பற்கள், காது, தொண்டை மற்றும் அடிவயிறு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தம்பி தங்கையோடு மனக்கசப்பு தோன்றி மறையும். வெற்றி பெற ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டும். சிறுதூர பிரயாணங்கள் அலைச்சல் தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற கடின முயற்சி தேவை. உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை. சிலருக்கு செரிமான கோளாறு ஏற்படும். மதம் சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்றுவதில் சிறு தடைகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தினருடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். வீரதீர செயல்கள் செய்யும் பொழுது மிக கவனம் தேவை. தேவையில்லாத செயல்களில் நேரத்தை விரயம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேலையாட்கள் மற்றும் உடன் புரிவோரின் ஆதரவு கிடைப்பது சிரமமாகும். விட்டு கொடுத்து கையாள வேண்டும். திருமண முயற்சியில் கடின முயற்சிக்கு பின் பலனமையும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து சென்றால் பிரிவு ஏற்படாது. நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஆதரவு கிடைப்பது சிரமம். அவர்கள் மூலம் நன்மைகள் தடைபடும். வியாபாரத்தில் அலைச்சலும் சவால்களும் அதிகரிக்கும். லாபம் குறையும். வியாபாரம் விஷயமாக பயணங்கள் அலைச்சலை தரும். கணவன் மனைவி வழியில் வீண் விரயங்கள் ஏற்படும். சொந்த தொழிலில் வேலை பளுவும் அலைச்சலும் அதிகரிக்கும். லாபம் சுமாராக வரும். சொந்த தொழிலை விரிவாக்கம் செய்வது, புதிய தொழில் தொடங்குவது இப்போது செய்ய வேண்டாம். இருப்பதை நடத்தி செல்லுங்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையுடன் இணக்கமாக செல்வது அவசியம். மோதல் போக்கு வேண்டாம். அரசு அதிகாரிகள் மேல் அதிகாரியுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிரச்சனைகளை தவிர்க்க அரசு சார்ந்த வரிகள் மற்றும் ஆவணங்களை முறையாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைப்பது சிரமம். பணவரவு சுமாராக வரும். விரயமும் அதற்கு இணையாக இருக்கும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகும். அண்ணன் அக்காவுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். நீண்ட நாள் முயற்சிகளிலும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதிலும் கடின முயற்சி தேவை. பட்டங்கள் பதவிகள் பெறுவதில் சவால்கள் இருக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சுமாராக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுவோர் மற்றும் குடியுரிமைக்கு முயற்சி செய்வோர் கடின முயற்சி செய்ய வேண்டிய காலமாகும். உடல் நலம், மனநலம் நல்ல முறையில் பேண நல்ல தூக்கம் அவசியம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி கருங்குவளை மலர் சார்த்தி வழிபட சனி பகவானின் கெடுபலங்கள் குறையும். வியாழக்கிழமை தோறும் ஒரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி முல்லை மலர் சார்த்தி வழிபட தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. நான் சொன்ன ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு பலன்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.